இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக முகாமிற்கு மாறுகிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சென்னையில் நட்சத்திர விடுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கிலும் திமுகவை பலப்படுத்தும் நோக்கிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வமும் திமுகவில் இணையவிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்று திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சேகர்பாபு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது என்ன விவரம் ரமேஷ்? தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் 3 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 முறை முதலமைச்சர், 1 முறை துணை முதலமைச்சர் என இருந்தவர். தற்போது அவர் டி நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் உடைய பல ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அதே போல தேனி மாவட்டத்துடைய திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வனும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக குறிப்பாக தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் நம்மிடம் இருக்கிறார். சார், இப்ப ஓபிஎஸ் திமுக இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க? அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்பட்டு தான் வந்திருக்கோம். ஐயா கரெக்டான முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா எடப்பாடி யாரையுமே சேர்க்க மாட்டேன், கட்சியில இருக்கவங்கலாம் காலங்காலமா எந்தெந்த மாவட்ட செயலாளர்களா நீங்க கூட வந்திருக்கீங்க? நீங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்தவர் வருகிறீர்கள். நான் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், நம்ம மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு மாவட்ட செயலாளர். நிறைய பேர் தகவல் தெரியல, அதனால நிறைய பேர் இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் இவரோட பின்பற்றி இணைவாங்க. நீங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. ஓபிஎஸ் அந்த முடிவு எடுத்துட்டாரா திமுக வரதுக்கு? நீங்க எல்லாம் அறிவாலயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. என்ன அவருக்கு இணைய போறாரா, ஆதரவு கொடுக்க போறாரு? இணைய போறாரு. அதாவது அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர் பொறுப்பு, 1 முறை துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் இங்க திமுகவில் இணைகிறது உங்களுக்கு தனி அமைப்பு இல்ல, இணைய போறாரு. அவர் குறிப்பா அவருடைய ஆதரவாளர் நீங்க நீண்ட காலமாக ஓபிஎஸ் இணைந்து பணியாற்றிருக்கீங்க. இப்ப வரது எங்கள் ஐயா என்ன முடிவு எடுப்பாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்.
அவருக்கு வந்து அங்கே மரியாதை இல்லை. இவர் நம்ம முதல்வர் வந்து எங்கள் ஐயா கூப்பிடுறாரு. இப்போ சேகர் பாப்பா தான் எங்கள் ஐயா கூப்பிட்டு வர்றாரு. மரியாதை எங்க இருக்குதோ அங்கதான் எங்க ஐயா இருப்பாரு. கர்ம நடத்த காலத்துல இருந்து நீங்க கூட இருக்கீங்க. இருப்பா. ஆமா, ஐயா கூட தான் இருக்கிறோம். இப்ப இன்னமும் ஐயா கூட தான் நாங்க பயணிப்போம். இப்போது பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவரை அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் தற்போது அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார்கள். சேகர் பாபு குறிப்பாக டி நகர்ல ஒரு தனியார் ஓட்டலில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதேபோல் 2001ஆம் ஆண்டிலிருந்து எம்எல்ஏவாக கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் அவர் எம்எல்ஏவாக தமிழக சட்டப்பேரவையில் இருக்கிறார். அவை முன்னவர் உள்ளிட்ட முக்கியமான பொறுப்பை சபாநாயகர் குறிப்பாக அவை முன்னவர் என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவர் தற்போது இங்க வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் போடியில் 3 முறை மொத்தம் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் இந்த முறை திமுகவில் இணையும் பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போடி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அவரை வரவேற்பதற்காக தங்க தமிழ் செல்வன் தற்போது அவருடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்திருக்கிறார். அவரும் தற்போது இங்க வந்திருக்கக்கூடிய குறிப்பாக ஒரு அதிமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரே வந்து தற்போது திமுகவில் இணைவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த இணைப்பு விழாவை கவர் செய்வதற்காக ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்திருக்கிறார்கள். இந்த குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இணைப்பு விழா என்பது நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.